எனக்கு பின்னாலும் இன்னும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்காக இயங்கும் அப்படின்னு இதை புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்றத்திலே சூளுரைத்தார்கள். அதை நனவாக்கின்ற விதமாக ஒவ்வொருவரும் தேனீக்களை போல எறும்பை போல சுறுசுறுப்பாக பணியாற்றி நமக்கு விழக்கூடிய வாக்குகள் சிந்தாமல் சிதறாமல் தேர்தல் நேரத்திலே அவளை அழைத்து வந்து பதிய வைத்து தலைமை கழகம் அறிவிக்கப்படுகிற வேட்பாளர்களின் கூட்டணி கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று இருக்கிற கோப்பை வேண்டி கேட்டுக் கொள்கிறேன். அதே போல மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது இன்றைக்கு ஏழை எளிய மக்களுக்கு தை பிறந்தால் வழிபிறக்கும் தை பண்டிகையின் போது அவர்களுக்கு பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்படும் என்று அறிவிப்பை கொடுத்து அந்த தை பொங்கல் என்று ஏழை வீட்டிலையும் தை பொங்கல் பொங்குகின்ற ஒரு சூழலை உருவாக்கி தந்தவர் நம்முடைய இதய புரட்சி தலைவி அம்மா. அந்த வழியிலே வந்த அம்மாவுடைய அரசு தை பொங்கல் என்று எல்லா இல்லங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகையை கொண்டாட என்பதற்காக எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா அதிமுக அரசாங்கம். அப்பொழுது திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தார். அப்பொழுது குறிப்பிட்டார், ஏன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுக்கலாம், 5000 ரூபாய் கொடுக்கலாம் திரு ஸ்டாலின் சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் வேண்டுகோளாக வைக்கிறோம், தை பிறந்தால் வழிபிறக்கும் தமிழனுடைய திருநாள் தை திருநாள். அப்படி தை திருநாளிலே தை பண்டிகையின் போது எல்லா இடங்களிலும் மகிழ்ச்சியோடு தை பண்டிகை கொண்டாடுகின்ற விதமாக ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5000 ரூபாய் வழங்குங்கள். இப்பொழுதாவது நீங்கள் செய்த ஊழலாவது, எவ்வளோ ஊழல் செய்து விட்டீர்கள், எவ்வளோ மக்கள் பணத்தை கொள்ளையடித்து விட்டீர்கள், இனியாவது கடைசி காலகட்டத்திலாவது மக்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டுகின்ற விதமாக இந்த தை பண்டிகை மகிழ்ச்சிகரமாக கொண்டாடுகின்ற விதமாக ஒரு 5000 ரூபாய் நீங்கள் வழங்க வேண்டும். எவ்வளவோ கொள்ளையடிச்சிட்டு இருக்கிறீங்க, ஆனா மக்களுக்காக எந்த திட்டமும் கொடுக்கல, எந்த பெரிய திட்டமும் இந்த ஆட்சியில் வரல. இதையாவது இந்த ஏழைகளுக்காக செய்ய வேண்டும் என்று வேண்டுகோளாக வைத்து, அது மட்டுமல்ல, நான் முன்கூட்டியே எனக்கு முன்னாலே தலைமை கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டதை போல நாம் முன்கூட்டியே தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டோம். அந்த எழுச்சி பயணத்தின் போது நம்முடைய மாவட்ட செயலாளர் தலைமை கழக நிர்வாகிகள் வருகை வந்திருக்கின்ற ஒன்றிய செயலாளர், நகர செயலாளர், பேரூர் கழக செயலாளர்